Hello everyone, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு இனிமேல் நம்ம எப்படி படிக்க போறோம்னா கிளாसेस அந்த மாதிரி டே 1 கிளாஸ் டே 2 கிளாஸ் அப்படிங்கற மாதிரி வச்சு நம்ம படிக்க போறோம். ஏன்னா நம்ம அப்படி படிக்கிற சமயம் டே 1 கிளாஸ்ல என்ன படிச்சோம், டே 2 கிளாஸ்ல நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படிங்கறது நமக்கு கொஞ்சம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். அதனால நம்ம வந்து கிளாஸ் டே 1 கிளாஸ் டே 2 அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து சப்ஜெக்ட்ஸும் அப்புறம் அது எப்படி நம்ம பேசலாம் அப்படிங்கற WH क्वेश्चंसும் பார்த்திருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா போன வீடியோல சொல்லியிருந்தேன் verbs எப்படி பேசணும் அப்படினு. verbs நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படி சொல்றேன்னா பொதுவாவே நம்ம வந்து verbsனா வினைச்சொற்கள். அது வினைச்சொற்கள் என்னன்னா ஒரு விஷயத்தை நம்ம செய்றோம்ல அதுதான் verbs. அதாவது பார்க்கிறது, சிரிக்கிறது, இருப்பது, நடப்பது எல்லாமே verbs தான். ஆக்ஷனா செய்யக்கூடிய எல்லா விஷயமும் அது வந்து நமக்கு கண்டிப்பா இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு தேவைப்படும். அதுவுமே கடந்த காலம் நிகழ்காலத்துக்குலாம் வந்து V1 V2 ஃபார்ம்ல வந்து நம்ம பேசுவோம். அந்த V1 V2 ஃபார்மை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அது பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. V1 V2 V3 இந்த verbs அப்படினா என்னன்னா V1 ஃபார்ம்னா verb வந்து present tenseல யூஸ் பண்றது, verb V2 ஃபார்ம்னா past tenseல யூஸ் பண்றது, V3னா வந்து perfect tenseல யூஸ் பண்றது. இதெல்லாம் நினைச்சு நீங்க கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். இந்த verbs நீங்க வந்து எப்படி நல்லா பாத்துக்கிடுங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து verbs இங்கிலீஷ்ல தெரியும், ஆனா அது வந்து எப்படி V1 V2 V3ல சேஞ்ச் பண்ணனும்னு தெரியாது. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டுருக்கேன். இத நீங்க நல்லா கொஞ்சம் பாத்துக்கிடுங்க. நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லயே இந்த V1 ஃபார்ம் V2 ஃபார்ம் யூஸ் பண்ணக்கூடிய சமயம் உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காவே வந்து புரிஞ்சிரும். இப்போ நம்ம இந்த V1 V2 V3 எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கறத verbs மூலமா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா come. comeனா வா, வானா V1ல come தான், V2ல came, V3ல come. அடுத்து go. goனா போ அப்படின அர்த்தம் தமிழ்ல. V1ல go, V1 ஃபார்ம்ல go தான், V2 ஃபார்ம்ல went, V3 ஃபார்ம்ல gone. அடுத்து eat. eatனா V1 ஃபார்ம்ல eat தான், V2 ஃபார்ம்ல ate, V3 ஃபார்ம்ல eaten. அடுத்து drink. drinkனா V1 ஃபார்ம்ல drink தான், V2 ஃபார்ம்ல drank, V3 ஃபார்ம்ல drank. அடுத்து sing. singனா V1ல sing தான், V2ல sang, V3ல sung. sleepனா sleep தான், V2ல slept, V3லயும் slept தான். அடுத்து takeனா V1ல take, V2ல took, V3ல taken. giveனா V1ல give, V2ல gave, V3ல given. bringனா brought, brought. speak, spoke, speaken. அடுத்து see. V1ல see, V2ல saw, V3ல seen. showனா V1ல show தான், V2ல showed, V3ல shown. studyனா V1ல study, V2ல studied, V3 ஃபார்ம்ல studied. learn அப்படினா V1ல learn தான், V2 ஃபார்ம்ல learned, V3 ஃபார்ம்ல learnt அப்படி வரும். teachனா V1ல teach தான், V2 ஃபார்ம்ல taught, V3 ஃபார்ம்லயும் taught தான். writeனா V1 ஃபார்ம்ல write, V2 ஃபார்ம்ல wrote, V3 ஃபார்ம்ல written. sit. V1 ஃபார்ம்ல sit, V2 ஃபார்ம்ல sat, V3 ஃபார்ம்ல sat. stand. stand, stood, stood. hear. hear, heard, heard. say. V1 ஃபார்ம்ல say, V2 ஃபார்ம்ல said, V3 ஃபார்ம்ல said. எல்லா ஃபார்முமே V1ல வந்து அதே மாதிரி தான் இருக்கும், V2ல அதாவது பாஸ்ட் டென்ஸ்ல மட்டும் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அதுதான் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிடுங்க. அடுத்து ஸ்டாப் அப்படினா V1 ஃபார்ம்ல ஸ்டாப், V2 ஃபார்ம்ல ஸ்டாப்டு, V3 ஃபார்ம்ல ஸ்டாப்டு. கீப். V1 ஃபார்ம்ல கீப், V2 ஃபார்ம்ல kept, V3 ஃபார்ம்ல kept தான். live. V1ல live, V2ல lived, V3ல lived. do. V1ல do, V2ல did, V3ல done. buy. buy, bought, bought. send. V1ல send, V2ல sent, V3ல sent. play, played, played. walk, walked, walked. run அப்படினா V1 ஃபார்ம்ல run, V2 ஃபார்ம்ல ran, V3 ஃபார்ம்ல run, run, ran, run. ask அப்படினா asked, asked தான் வரும். V1ல ask, V2ல asked, V3ல asked தான். ed சவுண்ட் வந்து சைலண்ட்ல வரும். அடுத்து call. callனா V1 ஃபார்ம்ல call தான், V2 ஃபார்ம்ல called, V3 ஃபார்ம்லயும் called தான். call, called, called. draw அப்படினா V1ல draw, V2ல drew, V3ல drawn. draw, drew, drawn. sell. sell, sold, sold. V1ல sell, V2ல sold, V3ல sold. open. open, opened, opened. close. close, closed, closed. cry. V1ல cry, V2ல cried, V3ல cried. laugh. V1ல laugh, V2ல laughed, V3ல laughed. catch. catch, caught,
caught. Live, live, left, left. Break, break, broke, broken. V1ல break, V2ல broke, V3ல broken. V1 ஃபார்ம் ஃபுல்லாக ப்ரெசன்ட் ஃபார்ம், V2 ஃபார்ம் ஃபுல்லாக பாஸ்ட் ஃபார்ம், V3 வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதை நம்ம அந்த வீடியோஸ்குள்ளே ஒவ்வொன்றும் பார்க்கும்போது உங்களுக்கே அது என்னென்ன வேர்ட்ஸ் எங்கெங்கே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் wear, wearனா V1 ஃபார்மில் wear, V2ல wore, V3ல worn. meet அப்படின்னா meet, V2ல met, V3ல met தான். find, V1ல find, V2ல found, V3 ஃபார்மில் found தான். know அப்படின்னா V1ல know, V2ல knew, V3ல known. grow, grow, grew, grown. ring, ring, rang, rang. V1ல ring, V2ல rang, V3ல rang. rise, V1ல rise, V2ல rose, V3ல risen. fall, V1ல fall, V2ல fell, V3ல fallen. fall, fell, fallen. swim, swim, swam, swam. V1ல swim, V2ல swam, V3ல swam. tell, V1ல tell, V2ல told, V3ல told. tell, told, told. அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம ஓரளவுக்கு இம்பார்ட்டண்டான தேவையான வேர்ப்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஒரு 50+ வேர்ட்ஸ் மேலே பார்த்துருக்கோம். இதில் உள்ள ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், பார்ட்டிசிபிள் ஃபார்ம் பற்றி பார்த்துருக்கோம். இதை தெரிஞ்சுக்கோங்க. இதை எந்தெந்த கிளாஸில் எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிறத வரக்கூடிய வீடியோஸில்